சிவராத்திரி காவியம் இரவில் விழித்தவன் பகுதி 1. இருள் அழைத்த இரவு மகா சிவராத்திரி. கோயிலின் மணி நள்ளிரவை கிழித்தது. டாங் டாங் டாங். முழு ஊரும் விழித்திருந்தது. ஆனால் அந்த இரவு தூங்காமல் இருந்தவன் பக்தர்கள் மட்டுமில்லை, ஒரு ஆன்மாவும் விழித்திருந்தது. திருவண்ணாமலை மலையின் அடிவாரத்தில் சிறிய கிராமம் அருணகிரி. அங்கே வசித்தான் 17 வயது இளைஞன் கார்த்திக். அவனுக்கு சிவன் மீது பக்தி இல்லை. அவனுக்கு கோவில் பிடிக்காது. அவனுக்கு தெய்வம் என்றால் கோபம். ஏனெனில் அவன் வாழ்க்கை அவனுக்கு நீதி இல்லாமல் இருந்தது. அவனது அப்பா ஒரு லாரி விபத்தில் இறந்தார். அம்மா நோயால் படுத்திருந்தார். சிவன் காப்பாத்துவாரு என்ற வார்த்தை அவனுக்கு வெறுப்பு. அந்த சிவராத்திரி இரவு அவன் அம்மா மெதுவாக சொன்னாள், கார்த்திக், கோயிலுக்குப் போய் இந்த பால் குடம் ஊத்தி வச்சிடு. உன் அப்பா வருடந்தோறும் செய்வார். அம்மா, இந்த மாதிரி விஷயத்தால எதுவும் மாறாது என்றான் அவன் கடுமையாக. ஆனால் அம்மாவின் கண்களில் இருந்த வேண்டுகோள் அவனை அமைதியாக்கியது. அவன் விருப்பமின்றி பால் குடத்தை எடுத்துக்கொண்டு கோயில் நோக்கி நடந்தான். நள்ளிரவு பூஜை, திருவண்ணாமலை கோயில். ஆழ்ந்த ஓம் நம சிவாய ஜெபம், தீபம், வெள்ளை வில்வம், அபிஷேகம். அவன் கூட்டத்துக்குள் நின்று கொண்டிருந்தான். மனசு வேறெங்கோ. அந்த நேரம் திடீரென மின்சாரம் போயிற்று. கோவில் முழுவதும் இருள். ஆனால் கருவறை மட்டும் ஒளிர்ந்தது. அங்கே லிங்கத்தின் மேல் ஒரு நீல ஒளி. அவன் கண்கள் அசையாமல் பார்த்துக் கொண்டிருந்தது. நேரம் நின்ற நொடி அவன் திடீரென தனியாக இருந்தான். கூட்டமில்லை, கோவில் இல்லை. அவன் ஒரு காடு நடுவில் நின்றிருந்தான். வானம் கருப்பு, நிலா சிவப்பு. தூரத்தில் ஒரு ஆறு ஓடுகிறது. அதன் கரையில் ஒரு பெரிய வில்வ மரம். அதன் கீழே ஒரு வேட்டைக்காரன் தூங்குகிறான். அவன் அருகில் வில், அம்பு. அவன் கையிலிருந்து வில்வ இலைகள் கீழே விழுகிறது. அது நேராக ஒரு சிவலிங்கத்தின் மேல் விழுகிறது. ஒரு குரல், அறியாமலான பக்தியும் எனக்கு ஏற்றதே. கார்த்திக் சுற்றி பார்த்தான். அவன் முன் நின்றார் ஜடாமுடி, நீலக்கழுத்து, கண்களில் பிரபஞ்சம். மகாதேவன். நீ யார்? கார்த்திக் நடுங்கினான். நான் நீ மறுக்க நினைத்த உண்மை என்றார் சிவன் மெதுவாக. வேட்டைக்காரன் கதை. அந்த வேட்டைக்காரன் ஒரு நாள் முழுக்க பசி. வேட்டை கிடைக்கவில்லை. மரத்தில் ஏறி விழித்திருந்தான். அவனுக்கு தெரியாது அது சிவராத்திரி. அவனுக்கு தெரியாது கீழே லிங்கம் இருக்கிறது. அவன் விழித்திருந்தான். பசி இருந்தான். வில்வ இலைகள் விழுந்தன. அறியாமலே அவன் சிவ பூஜை செய்தான். அடுத்த நாள் அவன் பாவங்கள் கழிந்தது. சிவன் கார்த்திக்கைக் கண்டு சொன்னார், நீ என்னை நம்ப வேண்டியதில்லை. ஆனா உன் வேதனைக்கு அர்த்தம் இருக்கிறது. காட்சி மாறுகிறது. கார்த்திக் தன் வாழ்க்கை காட்சிகளை பார்க்கிறான். அவன் அப்பா இறந்த விபத்து. சிவன் மெதுவாக கை காட்டுகிறார். அந்த லாரி பிரேக் பழுதானது. அவன் அப்பா திசை மாற்றவில்லை என்றால் முன்னால் இருந்த பள்ளி பேருந்து விபத்தில் சிக்கியிருக்கும். அவன் அப்பா 30 குழந்தைகளை காப்பாற்றி உயிர் கொடுத்தார். கார்த்திக் உடைந்து அழுகிறான். உன் அம்மாவின் நோய். காட்சி மாறுகிறது. அவள் மருத்துவமனையில் இருந்தபோது அவள் பக்கம் இருந்த பெண் மன அழுத்தத்தில் இருந்தார். அம்மா அவளை ஆறுதல் கூறினார். அந்த பெண் பின்னர் மருத்துவரானார். இப்போது ஏழை குழந்தைகளை இலவசமாக சிகிச்சை செய்கிறார். வேதனை வீணில்லை என்றார் சிவன். சிவராத்திரி என்றால் என்ன தெரியுமா? சிவராத்திரி ரகசியம். இது வெளியிருள் இரவு இல்லை. உள் இருள் கரையும் இரவு. அகங்காரம் உறங்கும். ஆன்மா விழிக்கும். உன் கோபம், உன் கேள்விகள், அவை பாவமில்லை. ஆனால் உண்மை தெரிந்த பின் நீ என்ன ஆகப் போகிறாய் என்பதே முக்கியம். கார்த்திக் விழுந்து நமஸ்காரம் செய்தான். நான் என்ன செய்ய வேண்டும்? சிவன் சிரித்தார். மற்றவர்களின் இருளில் நீ ஒளியாகு. மீண்டும் கோயில் ஓம் நமசிவாய சத்தம். கார்த்திக் கண் திறந்தான். அவன் கோயிலில்தான். அவன் கையில் இருந்த பால் கூடம் காலியானது. லிங்கம் பால் சிந்தியது போல நனைந்தது. அவன் கண்களில் கண்ணீர். அந்த நாள் முதல் அவன் வாழ்க்கை மாறியது. அவன் கோவிலில் சேவை செய்ய ஆரம்பித்தான். அம்மா உடல் நலம் மெதுவாக மேம்பட்டது. ஆனால் அந்த இரவு அவனுக்கு கொடுத்த வாக்குறுதி இன்னும் நிறைவேறவில்லை. மற்றவர்களின் இருளில் நீ ஒளியாகு. சிவராத்திரி காவியம் இரவில் விழித்தவன் பகுதி 2. 4 யாமங்களின் சோதனை. சிவராத்திரி இரவு. நேரம் நள்ளிரவை கடந்து சென்றது. ஆனால் கார்த்திக்கு பொழுது தொடங்கியது. அவன் மனசுக்குள் இன்னும் அதே காட்சி. சிவனின் கண்கள். அந்த வார்த்தை, மற்றவர்களின் இருளில் நீ ஒளியாகு. முதல் யாம் உடல் சோதனை. கோயிலில் முதல் யாம் அபிஷேகம் தொடங்கியது. பால், தயிர், தேன், விபூதி. கார்த்திக் சாமியார்களுக்கு உதவி செய்தான். 3 மணி நேரம் நின்றான். பசி, தூக்கம், சோர்வு. அவன் மனசு சொன்னது, போதும், வீட்டுக்குப் போ.
அந்த நேரம் ஒரு வயதான பக்தர் மயங்கி விழுந்தார். அனைவரும் பூஜையில் கவனம். கார்த்திக் மட்டும் ஓடி அவரை தூக்கினான். தண்ணீர் கொடுத்தான். நிழலில் அமர வைத்தான். அந்த மூதாட்டி கண் திறந்து சொன்னார், மகனே, நீ சிவனை பார்த்த மாதிரி இருக்கு. அவன் உள்ளே ஏதோ ஒளிர்ந்தது. 2ஆம் யாம். மனசோதனை இரவு 1:30 கோயில் அமைதியான ஜெபம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. கார்த்திக் ஜெபிக்க முயன்றான். ஆனால் மனதில் நினைவுகள். அப்பாவின் மரணம், வீட்டுப் பிணி, பணமில்லாத துயரம். கோபம் மீண்டும் வந்தது. ஏன் இவ்வளவு துன்பம்? அந்த நேரம் ஒரு சிறுமி கோயிலில் அழுது கொண்டிருந்தாள். அவள் தாயை காணவில்லை. கார்த்திக் அவளிடம் உட்கார்ந்து பேசினான். பயப்படாதே, நான் இருக்கேன். அவளது கையை பிடித்து அமர்ந்தான். சில நிமிடத்தில் அவள் தூங்கினாள். அவன் புரிந்து கொண்டான். மனம் தன் துயரத்தில் சிக்கும்போது இருள், மற்றவரை ஆறுதல் கொடுக்கும்போது ஒளி. 3வது யாம். கர்ம சோதனை இரவு 3 மணி. ஹோமம், அக்னி, மந்திரம். ஒரு இளைஞன் கோயில் வாசலில் சண்டை போட்டான். அவன் குடித்திருந்தான். இதெல்லாம் போலி, கடவுள் இல்லை. அவன் கார்த்திக்கே எதிராக தள்ளினான். கார்த்திக்குள் கோபம் எரிந்தது. அவன் அடிக்கலாம், சண்டை போடலாம். ஆனால் சிவன் சொன்ன வார்த்தை, உன் கோபம் பாவம் இல்லை. ஆனா உண்மை தெரிந்த பின் நீ என்ன ஆகப் போகிறாய்? அவன் அமைதியாக சொன்னான், அண்ணா, உள்ள வந்து அமருங்க, தண்ணீர் குடிங்க. அந்த மனிதன் அழ ஆரம்பித்தான். அவன் வாழ்க்கையும் சிதறியிருந்தது. கார்த்திக் புரிந்து கொண்டான். பழி வாங்குவது கர்மம், பழி மன்னிப்பது சிவம். 4ஆம் யாம். ஆன்ம சோதனை வைகரை நெருங்கியது. மகா தீபாராதனை. கார்த்திக் கண்கள் மூடியபடி ஜெபம். அந்த நேரம் மீண்டும் அவன் அதே ஒளிக்குள், சிவன் முன். 4 யாமங்கள், 4 கதவுகள் என்றார். உடலை வென்றாய், மனதை அமைதியாக்கினாய், கர்மத்தை கரைத்தாய். இப்போ கடைசி. காட்சி மாறியது. ஒரு இருண்ட குகை. அதன் உள்ளே ஒரு சிறிய பையன் பயத்தில் அழுகிறான். அவன் நீதான் என்றார் சிவன். கார்த்திக் சிறுவயதில் அப்பா இறந்த இரவு. அவன் தனியாக அழுதது. அவன் அந்த சிறுவனை அணைத்தான். நீ தனியல்ல. அந்த நொடி அவன் உள்ளிருள் கரைந்தது. அருள் சிவன் கை வைத்தார். இனி நீ பக்தன் அல்ல, நீ ஒரு கருவி. உன் வாழ்வு பிறருக்கான பதில். விடியல் சூரியன் உதித்தான். கார்த்திக் கோயில் வாசலில் நின்றான். மனம் லேசாக. அவன் வீட்டுக்கு திரும்பினான். அம்மா சிரித்தார். இரவு முழுக்க எங்கிருந்தே? அவன் சொன்னான், இருள ஒளி தேடிக்கிட்டு இருந்தேன். சிவராத்திரி கடந்த பிறகு நாட்கள் மாறின. ஆனா கார்த்திக்குள் நேரம் வேற மாதிரி ஓட ஆரம்பிச்சது. முன்பு அவன் கோயிலுக்கு போனது அம்மாவுக்காக. இப்போ அவன் கோயிலுக்கு போவது அவன் உள்ளே ஒலிக்கும் அமைதிக்காக. மந்திரத்தின் தொடக்கம் ஒரு மாலை. கோயிலின் மூத்த சந்நியாசி அவனை அழைத்தார். கார்த்திக், உனக்குள் மாற்றம் தெரிகிறது. நீ ஓம் நமசிவாய ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கியா? அவன் மெதுவாக தலையசைத்தான். அது சும்மா வார்த்தை இல்லை. அது 5 எழுத்து, பஞ்சாட்சரம். பூமி, நீர், தீ, காற்று, ஆகாசம். உன் உடம்பும் அதுதான். சந்நியாசி அவனுக்கு ஒரு மாலை கொடுத்தார். 108 முறை ஜெபி. ஆனா உதடால் இல்ல, இதயத்தால். அதிர்ச்சி அனுபவம். அந்த இரவு கார்த்திக் வீட்டின் மாடியில் அமர்ந்து ஜெபித்தான். ஓம் நம சிவா ய. மூச்சு மெதுவானது. சுற்று சத்தம் குறைந்தது. திடீரென அவன் உடம்பு லேசாக உணர்ந்தான். அவன் உள்ளே ஒரு ஓசை, நான் உன்னுள் இருக்கிறேன். அவன் கண் திறந்தான். வானத்தில் நிலா பிரகாசம். ஆனால் அவன் பயமில்லை. சிவன் கொடுத்த முதல் பணி. அடுத்த நாள் காலை கோயில் வாசலில் ஒரு பெண் அழுது கொண்டிருந்தாள். அவள் மகன் 8 வயது. பல நாளாக பேசவில்லை. மருத்துவர் சொல்றாங்க பயம்னு. ஆனா எதுக்கு பயந்தான் தெரியல என்றாள். கார்த்திக் அவனை பார்த்தான். அவன் கண்களில் ஒரு ஆழ்ந்த பயம். அவன் மனதில் ஜெபம் ஓடியது. மற்றவர்களின் இருளில் நீ ஒளியாகு. அவன் பையன் அருகில் அமர்ந்தான். உன் பெயர் என்ன? மௌனம். அவன் மெதுவாக சொன்னான், பரவாயில்லை, பேசணும்னு அவசரமில்லை, நான் உன்னுடன் இருக்கேன். அவன் கண்களை மூடி ஜெபித்தான். ஓம் நமசிவாய. சில நிமிடங்கள். பையன் மெதுவாக அவன் கையை பிடித்தான். உண்மை வெளிச்சம் பின்னர் தெரிந்தது. அந்த பையன் ஒரு விபத்து காட்சி பார்த்து பயந்திருந்தான். கார்த்திக் தினமும் அவனுடன் பேசினான், கதை சொன்னான், வரைஞ்சான், ஜெபித்தான். 1 வாரம் கழித்து பையன் தாயை பார்த்து சொன்னான், அம்மா. அவள் கண்ணீர் வெடித்தது. உள்ளிருள் எரியும் அந்த இரவு
கார்த்திக் மீண்டும் தியானம். சிவன் தோன்றினார். மந்திரம் சத்தம் இல்லை. அது அன்பின் அதிர்வு. நீ வார்த்தை சொன்னது இல்ல. உன் இதயம் திறந்தது. இது முதல் பணிதான் என்றார் சிவன். இனி உன் பாதை எளிதல்ல. உன் ஒளி பெரிதாகும்போது இருள் உன்னை சோதிக்கும். சோதனையின் நிழல். அடுத்த நாள் ஊரில் ஒரு செய்தி. ஒரு தொழிலதிபர் கோயில் நிலத்தை வாங்க நினைக்கிறார். அங்கே மால் கட்டப் போகிறாராம். கோயில் அகலும். ஆலமரம் வெட்டப்படும். ஊர் மக்கள் பயம், கோபம். அனைவரும் கார்த்திக்கு பார்த்தார்கள். நீதான் எங்களுக்கு நம்பிக்கை. அவன் உள்ளே பயம். நான் சாதாரணவன்தானே. அந்த நேரம் உள்ளே ஓசை. நீ கருவி. கார்த்திக் புரிந்து கொண்டான். இனி அவன் பயணம் தனிப்பட்ட அமைதி அல்ல, சமூக இருளை எதிர்கொள்ளும் வழி.